இன்றைய மன்னா அவரது ஜீவனில் ரட்சிக்கப்படுதல். வேத வசனங்கள் ரோமர் 5:10. ஏனெனில் தேவனுக்கு எதிரிகளாயிருந்த நாம் அவருடைய குமாரனின் மரணத்தின் மூலம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அதற்கும் மேலாய் அவருடைய ஜீவனில் ரட்சிக்கவும்படுவோம். ஊழியத்தின் வார்த்தைகள் ரோமர் 5:10க்கு முன்பாக நாம் ஏற்கனவே இரட்சிக்கப்பட்டோம் என்று கூறப்பட்டது. ஏனென்றால் நாம் மீட்கப்பட்டு நீதிப்படுத்தப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டோம். நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று இந்த வசனம் ஏன் திடீரென்று கூறுகிறது? மீட்பு, நீதிப்படுத்துதல் மற்றும் ஒப்புரவாக்குதல் ஆகிய அனைத்திற்கும் கிறிஸ்துவின் மரணம் தேவைப்படுகிறது. அதில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதே சமயம் பரிசுத்தமாக்கப்படுதல், மறுசாயலாகுதல் மற்றும் ஒத்தசாயலாகுதல் ஆகியவற்றிற்கு அவரது ஜீவனின் உள்ளான வேலை தேவைப்படுகிறது. சிலுவையில் கிறிஸ்துவின் மரணம் நம்மை ஒரு புறம் சார்ந்த வழியில் ரட்சித்தது, மேலும் அவரது ஜீவன் ஒரு அகம் சார்ந்த வழியில் நம்மை ரட்சிக்கும். நாம் மேலும் மேலும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் நரகத்திலிருந்தும் தேவனின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டுள்ளோம். இது நிலை சார்ந்த அல்லது புறநிலை ரட்சிப்பு. இப்போது நாம் நம் பழைய மனிதன், நம் சுயம், நம் இயற்கை ஜீவன் போன்றவற்றிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இது இயல்புநிலை அல்லது அகநிலை ரட்சிப்பு. இன்னும் அதிகமாக நாம் அவருடைய ஜீவனில் ரட்சிக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் பல எதிர்மறையான காரியங்களிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் நமது கோபத்திலிருந்தும் சுயத்திலிருந்தும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய ஜீவனில் நம்மை துன்புறுத்தும் பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதாவது பாவம் மற்றும் மரணத்தின் பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். உலக பிரகாரமாக இருப்பதிலிருந்து, அதாவது பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நாம் அவருடைய ஜீவனில் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் அவருடைய ஜீவனில் நம் இயற்கையான ஆழ்தத்துவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். அதாவது நம் இயற்கை ஜீவனிலிருந்து மறு சாயலாக்கப்பட வேண்டும். நாம் சுயரூபமாக இருப்பதிலிருந்து தேவனுடைய முதற்பேரான குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலாக இருப்பதற்கு அவருடைய ஜீவனில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். மேலும் நாம் தனித்துவமாக இருப்பதிலிருந்து, அதாவது மற்றவர்களுடன் ஒரே சரீரமாக கட்டியெழுப்பப்பட்டு இருப்பதற்கு அவருடைய ஜீவனில் ரட்சிக்கப்பட வேண்டும். இவை கிறிஸ்துவின் ஜீவனின் ரட்சிப்புகள். இவை பின்வரும் அத்தியாயங்கள்